லெபனான் மீண்டும் தீவிர தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. சமீபத்திய தாக்குதல்களில் இஸ்ரேல் குறுகிய நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்கள் பைரூட் நகரம், தெற்கு நகரமான டயர், சிடோன் நகரம், மேலும் பெக்கா பள்ளத்தாக்கு. ஆனால் இந்த தாக்குதலின் உண்மை தாக்கம் மக்களிடம்தான். சமீபத்திய தகவலின்படி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். இடங்கள் சரிந்துவிட்டன, வீதிகள் இடிபாடுகளாக மாறியுள்ளன. மேலும் கவலை அளிப்பது, பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டமைப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. பாலங்கள் சேதமடைந்ததால் மக்கள் தப்பிச் செல்ல முடியாமல் உள்ளனர். மருத்துவமனை அருகிலும் தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம்புலன்ஸ்களும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. போரில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா? சர்வதேச சட்டப்படி மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் இது ஹெஸ்புல்லா இலக்குகளை தாக்குவதாக கூறினாலும் பலர் இதன் மனிதாபிமான விளைவுகள் மிகவும் கடுமையாக உள்ளதாக கூறுகின்றனர். இந்த மோதல் தொடங்கியதிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். 1 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர். கிராமங்கள் காலியாகின்றன. மக்கள் பயத்தில் ஓடுகின்றனர். இது ஒரு சாதாரண போர் இல்லை, இது மனிதாபிமான பேரழிவு. இப்போது கேள்வி, இந்த தாக்குதல்கள் நியாயமா அல்லது மனித உயிர்களின் விலை அதிகமாகிறதா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செய்யுங்கள்.